வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 228க்கான யூனிட் 7ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடுகம், இன்னா 40, சிறுவஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அறநூல்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏழாவது தான் பார்க்க போறோம். ஒரு நூல்கள் முடிச்சிருக்கோம். அதுக்குரிய இது நான் வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்க. ஏழாவது மருந்தால் பெயர் பெற்ற நூல். இப்ப மருந்தால பெயர் பெற்றது அப்படின்னாவே என்னென்ன குறிப்பிடுவாங்க அப்படின்னா, இந்த திருகடுகம், திருவஞ்ச மூலம், ஏழாவது இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க. மருந்தால பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இது என்னன்னு சொல்றாங்க, மருந்தால் பெயர் பெற்ற நூல். ஏழாதி அப்படிங்கிறதுக்கு ஏலத்தை முதலா கொண்டது. ஏலம் அப்படின்னா இந்த ஏலம், லவங்கம், திருநாவற்பூ. திருநாவற்பூரதான் என்னன்னு சொல்றாங்க, தக்கோலம், நாககேஸ்வரம், நாககேசரம் அப்படி சொல்றாங்க. தக்கோலம் அப்படி சொல்றாங்க. திருநாவற்பூவை சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு 6 பொருட்கள் இருக்குது. அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏழாதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 80 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாட்டுலையும் அப்ப 6 பொருள்னால 6 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். இப்ப 5 பொருள்னா 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் கனிமேதாவியர். திணைமாலை 150. திணைமாலை 150 ஆசிரியரும் கனிமேதாவியர் தான். இவர் என்ன சமயம், சமண சமயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு கொடுத்த ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுபவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய 21 பாடல்களையும் இங்க ஏழாவது குறிப்பிடுது. அதாவது முற்பிறவியில நம்ம மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க இந்த பிறவியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புலவர்கள் போற்றும் வண்ணம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தாய் இழந்த பிள்ளை, தலை இழந்த பெண்டாட்டி, வாயிழந்த வான்மினர், வணிகம் போய் இழந்தார், கை தூண் பொருள் இழந்தார், கண் இளவர்க்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாயை இழந்த பிள்ளை, தாயை இழந்த பிள்ளை, தலைமகனை இழந்த பெண்டாட்டி, வாயே இல்லாத ஊமையா இருப்பாங்க இல்லையா அவங்க, அந்த மாதிரி வாணிகம் செஞ்சு பொருளை இழந்தவங்க, கையில வச்சிட்டு இருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட முடியாம உண்ணும் பேச்சினை இழந்தவங்க, கண் பார்வை இழந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்குது உங்க கையால அப்படின்னா அவங்க எப்போதுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா, எப்போதுமே அவங்க கிட்ட பொருள் சேர்ந்துகிட்டே இருக்கும். இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க கொடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், பொருள் எப்பொழுதும் உங்க கையில இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழாதி ஏலம், லவங்கம், நாககேஸ்வரம், மிளகு, திப்பிலி, சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 பொருட்கள் இந்த 1:2:3:4:5:6 அப்படிங்கிற விதத்துல நம்ம கலந்து அதை கொடுக்குறோம். அதுதான் ஏழாதி சூரணம்னு சொல்றாங்க. இந்த மருந்து மாதிரியே ஒவ்வொரு செயலையும் 6 அரிய கருத்துக்கள் இருக்குது. 80 வெண்பாக்களால் ஆன நூல் அப்படிங்கறதுனால இது ஏழாதி. உடல் நோயை தீர்க்கக்கூடிய இந்த ஏழாதி சூரணத்தை போல இதுல இருக்கக்கூடிய இந்த 6 கருத்துக்கள் நம்ம மனுஷங்களோட அகநோயை அது நீக்கி நலம் பெற செய்யும். நூலினுடைய ஆசிரியர், ஏழாதி நூலினுடைய ஆசிரியர் கனிமேதாவியர். இவர் ஒரு ஜோதிட நூல் வல்லவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவர் தான் திணைமாலை 150 நூலினுடைய ஆசிரியர். இவர் தான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரினுடைய மாணாக்கர். சமண சமயம் நம்ம படிச்சோம். அருகனுக்கு வணக்கம் சொல்லி நூலை தொடங்குவதால் இவர் ஒரு சமணர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த சமணர் சிறப்பை என்னென்ன நூல்ல சொல்றாங்கன்னா 2, 19, 42, 46 பாடல்கள்ல குறிப்பிடுறாங்க. கொல்லாமை, புலால் மறுத்தல், கல் உள்ளாமை அப்படின்னு சொல்லிட்டு கல்லு சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாமே சமணர்களினுடைய சிறப்பு. மாதிரி வீடு இழந்தவங்க, கண் இழந்தவங்க, தம் செல்வத்தை இழந்தவங்க, நெல் இழந்தவர், கால்நடை செல்வம் இழந்தவர், இவங்களுக்கெல்லாம் நீங்க உணவு கொடுத்தவர் அப்படின்னா பல் யானைகளை கொண்டு உலகாளக்கூடிய ஒரு மன்னரா வாழ்வீங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா. அது மாதிரி கடன் பட்டவங்க, பாதுகாப்பு இல்லாதவங்க, கைப்பொருள் இல்லாதவங்க, கால் முடன்பட்டவங்க, வயது முதிர்ந்தவங்க, வயதில் இளையார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்க உணவு கொடுத்தீங்க அப்படின்னா மண்மேல் படை கொண்டு ஆளும் பேர் உடையவர்கள் அப்படி சொல்லுவீங்க. மன்னரா வாழ்வாங்க, அந்த மண்ணு மேல படை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளும் பேரும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சிறப்பா சொல்லுது. முக்கியமா கல்வியினுடைய சிறப்பு பத்தி சொல்லுது. இடைவனப்பும், தோல் வனப்பும், ஈடின் வனப்பும், நடைவனப்பும், நாணின் வனப்பும், குடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடும் எழுத்தின் வனப்பே வனப்பு. இந்த இடை அழகு, தோல் அழகு,
அப்படின்னா சொல்றாங்க இல்லையா, ஒரு அழகுன்னு சொல்றாங்க. மேனியினுடைய அழகு, நாணத்தினுடைய அழகு, இதெல்லாம் அழகா கிடையாது. ஒரு பெண்ணுக்கு எண்ணும் எழுத்தும் அதுதான் என்னது அழகான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. எண்ணும் எழுத்தும் தான் என்னது அழகானது. இந்த நூல் நம்மளுக்கு சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் மொத்தம் 80 பாடல்கள், இது ரெண்டும் சேர்ந்ததுனால 82 பாடல்களா சிறப்பா பார்க்கப்படுது. மகடுவு முன்னிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகடுவுனா பெண்ணை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாமே, இந்த பாடல்கள் எல்லாமே பாருங்க கொடுத்திருக்காங்க. பெண்களை பத்தி சிறப்பா சொல்லக்கூடியது. சமண நெறி அப்படின்னாவே அதுல என்ன வரும், கொல்லாமை, கல்லாமை, பொய்யாமை அப்படின்னு சொல்லி முதலியவற்றையும், காமம், கல் இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் குறிப்பிடுது. இல்லறம், துறவரம் பத்தியும் சொல்றாங்க. சமண சமய நூலாக இருந்தாலும் இதுல கூறப்பட்ட அறநெறிகள் அனைத்துக்கும் பொதுமை நெறிகளா சொல்லப்படுதுதான். இவருடைய ஆசிரியருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. சாப்பாடு கொடுக்கறதுனால என்ன பயன், விருந்தோம்பல் கொடுப்போம் இல்லையா, அதனால என்ன பயன் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்ததுதான். துறவி, மாணவர், வறியவர், தென்குலத்தார், துணையற்றவர், சிறுவர், சான்றோர் இவங்களுக்கெல்லாம் நீங்க நல்ல உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த பிறவியில நீங்க மன்னரா ஆட்சி புரிவீங்க. ஒரு மன்னருக்குரிய சிறப்பு தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொய் பேசாம, பிறர் சொல்லக்கூடிய பொய்க்கு இவங்க இணங்கி போகாம, புலால் உண்ணாமல், எவரையும் வையாமல், விருந்தினர் முகம் கோணாமல் முகமலர்ந்து நீங்க பகுத்து கொடுத்து உண்றீங்க அப்படின்னா மன்னரசராக்கி மகிழ்ந்து புகழ் பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் நம்மளுக்கு இந்த 21 பாடல்கள்லையும் உணவு, உடை கொடுத்து ஆதரிப்போர், தீயனவற்றை பேசாமலும் செய்யாமலும் இருக்கிறவங்க, நோய் தீர்ப்போர், மண்ணாலும் அரசராவர், அதிகமா சொல்லக்கூடியது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மன்னராக கூடிய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது இருக்கு. இது மன்னர். விண்ணுலகம் அடையணும் அப்படின்னு சொர்க்கம் போறதுக்குன்னா நம்ம சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. கொலை செய்யாது, மற்றவர்களை துன்புறுத்தாம, வஞ்சிச்சிடாம, இவங்கெல்லாம் விண்ணுலகத்துக்கு மேலானவங்க அப்படின்னு சொல்றாங்க. விருந்தாய் அனைவரிடமும் இன்சொல் கூறி அறுசுவை உணவளித்து அவங்க விண்ணுலக வாழ்வை பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பாடல்னா 7, 20, 32, 33, 34, 36, 40 இந்த பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. பொய்யாமையும், கொலை புரியாமையும், புலால் உண்ணாமையும், உணவு கொடுத்தலும் இந்த அரண்கள் இருந்தா போதும், நீங்க என்ன பண்ணலாம், விண்ணுலகம் போலாம். காலில்லார், கண்ணில்லார், நாவில்லார் யாரையும், பாலில்லார் பற்றிய நூலில்லார் சாலவும் ஆளப்படும் ஊனமித்தார் இமயவரால் வீழப்படுவார் விரைந்து. கால் இல்லாதவங்க, பார்வை இல்லாதவங்க, ஊமையா இருக்கிறவங்க, தமக்கு துணையா எவருமே இல்லாதவங்க, நூலறிவு இல்லாதவங்க, இவங்க எல்லாருக்குமே நீங்க வயிறார உணவு கொடுத்தீங்கன்னா அவங்க தேவர்களால விரும்பி போற்றப்படுவாங்க. கற்றவங்களுக்கு ஒப்பானவங்களா யாரு சொல்றாங்க அப்படின்னா துன்பம் தீர்க்கக்கூடியவங்க, பிறருக்கு துன்பம் தீர்க்கக்கூடியவங்க, பிறரை இகழாம இருக்கணும், கீழ்மை பண்பு மக்களோடு பழகாதது, பசி துன்பம் போக்குதல், உலகம் பழிக்கும் நடையிலிருந்து நீக்குதல், இனிய சொல் உடையவன் ஆதல். இந்த பண்புகள்லாம் இருந்தா நீங்க கற்றவருக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துன்பம் தீர்க்கிறது, பிறரை இகழாம இருக்கிறது, இதெல்லாம் இருந்தீங்கன்னா கற்றவங்களுக்கு சிறப்பா ஒப்பிட்டு சொல்லப்படுறாங்க. இடை தீர்த்தல், எல்லாமை, கீழினம் சேராமை, படர் தீர்த்தல் யாருக்கும் பழிப்பின், நடை தீர்த்தல், கண்டவர் காமுருவார் சொல்காணில் கல்வியின் கண், விண்டவர் நூல் வேண்டா விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடர்னா என்னது, துன்பம். எல்லாமை, இகழாமை, படர் அப்படின்னா துன்பம் தான், அதாவது பசி துன்பம். பழிப்பின் நடை, பழிப்பிற்குரிய நடை, காமுறும் சொல், இன்சொல், விண்டவர் நூல் மேலோர் கூறிய ஒழுக்கம். கல்வியினுடைய பயன் அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கம் இருக்கணும், நல்ல நெறி உடையவரா இருக்கணும். ஒருவர் மேற்கூறிய அந்த பண்புகளை பெற்றிருந்தார்னா அவர் கல்வியினுடைய பயனை அடைஞ்சவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பல்லுயிருக்கும் தாயா இருக்கக்கூடியது. ஒரு அறநெறிப்படி வாழ்வை நடத்தணும் அப்படின்னா உங்ககிட்ட புலனடக்கம் இருக்கணும், பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஈதல் பண்பு இருக்கணும், பொறுமை, பொய் சொல்லாமை, ஊன் உண்ணாமை, நற்குணம் உடையவை, இந்த 6 பண்புகளும் இருந்துச்சுன்னா அவங்க எல்லா உயிர்களுக்கும் தாய்க்கு சமமா ஒரு அன்பை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு தாயினுடைய சிறப்பு. நிறை உடைமை, நீர்மை உடைமை, கொடையே, பொறை உடைமை, பொய்மை, புலார்கண், மறை உடைமை, வேயென்ன தோளாய் இவை உடையான் பல்லுயிருக்கும் தாயண்ணன் என்ன தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உடையவர் தான் ஒரு
தாயை போல அன்பினை உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது நூல் குறிப்பிடுது. நிறை மனக்கட்டுப்பாடு, நீர்மை நல்பண்பு, வேய் என்ன தோளாய், வேய்னா மூங்கில், மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க. காலனுக்கு அஞ்சுக, யமனுக்கு அஞ்சுறது. இப்ப இறுதி காலம் வரும்போது யமன் வருவாரு. அந்த யமன் கூட்டிட்டு போகதான் வருவார். அவர் அவங்களுடைய வாளுக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆண்மை தோற்றம் இதெல்லாம் பார்த்த அவர் பயப்படவே மாட்டாரு. அவருக்கு தேவைன்னா வரணும், அவங்க கூட்டிட்டு போகணும். அப்ப அந்த வரும்போது என்ன பண்ணணும், அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சில நல்ல ஒழுக்கங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா வீடு பேரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு சொர்க்கம் போறது பத்தி. வாழஞ்சான் வன்கண்மை அஞ்சான் வனப்பஞ்சான் ஆலஞ்சான் ஆம்பொருள் தானஞ்சான் நாலஞ்சா காலன் வரவொழிதல் காணில் வீடெய்திய பாலினூல் எய்தப்படும் அப்படின்னு. நாள் எஞ்சா குறிப்பிட்ட நாள் தவறாத, வீடெய்திய பாலினூல் வீடு பேற்றுக்கு வழி கூறக்கூடிய நூல், காலன் வராம இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும், தடுக்கணும். அளப்போகான் அஞ்சான் அலறினால் கேளான், எழப்போகான் ஈரற்றார் என்றும் தொழப்போகான் என்னே இக்காலன் ஈடு ஓரான் தவமுயலான் கொன்னே இருத்தல் குறை. அலறி கதறி, எல அப்படின்னா எழுந்து உபசரித்தாலும், ஈடற்றார் வலிமை இல்லாதவர், ஓரன் ஒரான் அப்படின்னா உணராமல், கொன்னே அப்படின்னா வீணாக, குறை தவறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்வர்க்கம் போறது, சொர்க்கமும் வீடு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் கொடையினால் இன்மையிலேயே இன்புற்று வாழலாம், தவத்து மூலமா விண்ணுலக வாழ்க வாழலாம். ஒருத்தர் கொடை பண்ணாங்க, ஈதல் குணம் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணலாம், இந்த பிறவியிலேயே அவங்க சந்தோஷமா வாழலாம். இதுவே தவம் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்க விண்ணுலகம் போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய் உணர்வினால் வீடு பேற்றை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. விண்ணுலக வாழ்வினும் மேலான தன்மை உடையனதான் இந்த வீடு பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவம் இரண்டு வகையா சொல்லுது. அதாவது பயன் கருதி தவத்தினால விண்ணுலகம் போறது, இன்னொன்னு பயன் கருதாம மெய் உணர்வு பொருந்தி தவ ஒழுக்கத்தால வீடு பெற்று அடையக்கூடியது. இப்ப இந்த திருகடுகம், திருவஞ்சமூலம், ஏலாதி இதெல்லாமே மும்மருந்துகள்னு சொல்லுவோம் இல்லையா, மருந்தினால் பெயர் பெற்ற நூல்கள். பணி உடைமை முதலிய நல்லொழுக்கம், கொலை புரியாமை, புலால் உண்ணாமை, அருளுடைமை, இனிய முகத்துடன் வருவோருக்கு உணவு கொடுத்தல், இது எல்லாமே இம்மைக்கும் மறுமைக்குமான பெருவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இந்த மருந்து பொருட்களால் அமைந்த நூல்கள் குறிப்பிடுது. வணங்கி வழியொழுக்கி மாண்டார் சொல் கொண்டு முணங்கி நூல் நோக்கி நுழையா, இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பிறருக்கு பணிஞ்சு வாழணும், நல்ல நிலையில நடக்கணும், சான்றோர்கள் கூறிய அறிவுரைகளை பின்பற்றி வாழணும், நிறைய நூல்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும், இவை நவிழும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்றவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணங்கி பணிந்து, மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் நுண்ணறிவுடைய நூல்கள், நோக்கி ஆராய்ந்து. இப்ப நூல் நோக்கி அப்படின்னா நூலை நோக்கி, இரண்டாம் வேற்றுமை தொகை, பழி இல்லா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, வந்திருக்கு. பழி இல்லா அப்படின்னா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வழி ஒழுக்கி, வழி கூட்டல் ஒழுக்கி. ஏலாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியர். கனி மேதையர் அப்படின்னு ஒரு இன்னொரு பேர் இருக்கு. இவரு சமண சமயம், சமண சமயத்திற்கு உரிய கொள்கை கொள்ளாமை, இந்த மாதிரி நிறைய அறக்கருத்துக்கள் ஏழாதியில சொல்லியிருக்காங்க. இவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த பழைய புக்ல நம்மளுக்கு 5ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்திருக்காங்க. திணைமாலை 150, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஏழாதியும் ஒண்ணு. இது சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட்ட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை இந்நூல் நவல்கிறது. இந்நூல் தமிழருக்கு ஒரு அருமருந்து. இதுல என்னென்ன மருந்து பொருட்கள் இருக்கு, ஏலத்தை முதலா கொண்டு ஏலம், லவங்கம், திருநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு மருந்து பொருட்கள் ஏழாதி குறிப்பிடுது. இம்மருந்து உண்பவர் உடல்நோயை போக்கும். அதே மாதிரி இதில் உள்ள நற்கருத்துக்கள் கற்போரினுடைய அறியாமையை அகற்றக்கூடியது. நம்மளுக்கு இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல் இருக்கிற வழி,
வணங்கி வழி ஒழுக்கி மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இந்த பாடல் வந்து எத்தனாவது பாடல்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 59வது பாட்டு. ஏலாதினா உங்களுக்கு தெரியணும் என்னென்ன மருந்து பொருள். 6 மருந்து பொருள் இருக்கு. ஏலம், லவங்கம், நாகேஸ்வரம், சுக்கு, திப்பிழி, சுக்கு, மிளகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஏலாதியில வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அறநூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணியாச்சு, நம்ம ஓரளவு அறநூல்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நவையார் பாடல்களோட என்ன ஆகுது அப்படின்னா அறநூல்கள் முடியுது. அதே மாதிரி திருக்குறள் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அடுத்தது என்ன பண்ணிடலாம், ஒரு டாபிக் தான் நம்ம எக்ஸாம் போற வரைக்குமே நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.